வணக்கங்க, நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவு. இந்த இந்த பதிவை என்னுடைய குருமார்களை வணங்கி அவர்களோட ஆசையோட இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி பதிவில் நம்ம ஜோதிடம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது, ஜாதகம் எவ்வாறு, தனி மனித ஜாதகம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, ராசி கட்டங்கள், கிரகங்களுடைய வரலாறுல சூரியனுடைய வரலாறு பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம சந்திரனுடைய வரலாறு பார்க்கலாம். இந்த பதிவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு கண்டினியூட்டியாக வரும். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும், பார்க்குறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்காதவங்க நம்ம சேனலில் உள்ளுக்குள்ள போய் பாருங்கள், எல்லா பதிவுகளும் இருக்கும். ஒரு லைக் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ சந்திரனுடைய வரலாறு பார்க்கலாம். இந்த சப்தரிசிகளில் ஒருத்தர் தான் அத்ரி மகரிஷி. அவருடைய சம்சாரத்துக்கு பேர் அனுசியா. இவங்களுக்கு பிறக்கிற முதல் மகன் தான் சந்திரன். இவருடைய இவருக்கு கீழே 2 தம்பியை பிறக்கிறாங்க. ஒருத்தர் துர்வாசன், இன்னொருத்தர் தாத்ரேயர். இவங்க 2 பேருமே இல்லற வாழ்க்கையை தொடர்ந்து தவம் செய்ய போயிடுறாங்க. சந்திரன் மட்டும்தான் உலகியல் வாழ்க்கைக்காக வர்றாரு. அவர் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தன்னையை மேம்படுத்தி கொள்வதற்காக, அவர் பிறக்கும்போதே ரொம்ப அழகாக இருப்பார். தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக தர்ம சாஸ்திரங்கள், வேதங்கள், உபநிடங்கள் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதுக்காக தேவகுருவான பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான்கிட்ட போய் படிக்கிறாரு. சிறந்த புத்திசாலி, குருவுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அவரும் அத்தனை கலைகளையும் அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவரும் குரு பக்தியோட நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றாரு. படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உபயோகமாக இருக்கணும் நம்ம படித்தது அப்படிங்கிற எண்ணத்தோடு வராரு. குருகிட்ட போய் ஆசையும் கேட்குறாரு. நீ நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஆசை கொடுக்குறாரு. அதற்கு ஒரு வழியை அவர் கொடுக்குறாரு. விஷ்ணு பகவான் நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட வரம் வாங்கி ராஜசுய வேள்வி ஒன்று நடத்தி சொல்கிறாரு. அவருடைய வரம் வாங்கிய பிறகு ராஜசுய வேள்வி நடத்தி சொல்கிறாரு. சந்திரனும் வர்றாரு. விஷ்ணுவை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறார். தன் 5 புலன்களையும் அடக்கி விஷ்ணுவை நோக்கி தவம் இருக்கிறாரு. அவருடைய தவத்தின் காரணமாக விஷ்ணு வர்றாரு. உனக்கு அவர் கேட்ட வரத்தை தரேன், அந்த யாகத்தை முழுமையாக வெற்றி பெறதுக்கு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் வரம் கொடுத்துட்றாரு. அடுத்து இவர் போய் நேராக யாகத்துக்கு உண்டான விஷயங்களை பார்க்குறாரு. ஆனால் இந்த யாகம் ஆரம்பிக்கும்போது இவர் திருமணமானவராக இருக்கணும். இது வரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகலை. அப்போ தான் காசியப்ப முனிவரை பார்க்குறாரு. காசியப்ப முனிவர் பற்றி நான் சூரியனுடைய வரலாறுல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் காசியப்ப முனிவர் யாருன்னு. காசியப்ப முனிவர் அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாருன்னா, பிரயாதிபதிக்கு மொத்தம் 13 பெண்களை தட்ச பிரயாதிபதிக்கு நிறையா பெண்கள் இருக்காங்க. அதில் 13 பேரை காசியப்ப முனிவர் கல்யாணம் பண்ணியிருப்பார். முதல் பெண்ணை தாட்சாயணி சிவபெருமான் கல்யாணம் பண்ணியிருப்பார். தட்ச பிரஜாதிபதியோடைய முதல் பெண்ணை சிவபெருமானும், அதுக்கப்புறம் வர 13 பெண்களை காசியப்ப முனிவரும், மீதமுள்ள பெண்களை சந்திரனும் கல்யாணம் பண்ணுறாரு. சந்திரன் மிக அழகான தோற்றமுடையவர். அதனால் சந்திரன் மீது
அந்த பாவையர்கள், அந்த பெண்கள் வந்து ரொம்ப காதல் கொண்டிருக்காங்க. அவர் 27 பெண்களை வந்து மணமடிக்கிறாரு. அந்த 27 பெண்களில் ஒரு பெண்ணை வந்து யாகத்துக்காக உட்கார வைக்கிறாரு. பட்ட மகரிஷியை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. யாகங்கள் நடத்துகிறாரு. இதற்காக வேதங்கள், சாஸ்திரங்கள் அறிந்த நிறைய பேரை வச்சு இந்த யாகம் வளர்க்குறாரு. இதற்காக நிறைய பேருக்கு அழைப்பும் கொடுக்குறாங்க. அதில் மிகப்பெரிய மகரிஷிகள், ஞானிகள், தேவர்கள் நிறைய பேர் வராங்க, வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துக்காத ஒரே ஆள்னா குரு பகவான் மட்டும்தான். அவருடைய ஏதோ ஒரு முக்கியமான அலுவலங்காட்டிக்கு அவர் வர முடியாமல் அவருடைய மனைவியான தாரை, குருவனுடைய பத்தினியான தாரையை அனுப்புகிறாரு. யாகம் நல்ல சிறப்பாக நடக்குது. அதில் அவர் கேட்ட வரமும் கிடைக்கிது. அதாவது இந்த ஜீவராசிகள் அனைத்துக்கும் உபயோகமாக தன்னுடைய வாழ்நாளுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற வரத்தையும், பின்னால் கிரக அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான அமைப்பையும் விஷ்ணு அந்த யாக முடிவில் காட்சி கொடுத்து அவருக்கு வந்து வரமாக கொடுத்துட்றார். இது எல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் உபசரிப்புகள், நிறைய தேவர்கள், முனிகள், நிறைய பெண் முனிவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து வழி அனுப்பி நல்ல விதமாக வழி அனுப்பி வைக்கிறாரு. வழி அனுப்பி வச்ச முன்னாடி அவருடைய குருவனுடைய மனைவி மட்டும் யாகம் செஞ்ச இடத்துலே இருக்காங்க. அப்போ அவங்க பேர் தாரை. அவங்ககிட்ட வந்து சந்திர பகவான் கேட்குறாரு, தேவியே நீங்கள் இன்னும் போகலையா, உங்களுக்கு போகிறக்கு உண்டான டைமிங் இன்னும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யாகம் நடந்த இடத்த சுற்றிலும் இன்னும் சக்தி வலயங்கள் நிறையா இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்து இதை வந்து இந்த சக்திகளை பெற்று அதுக்கப்புறம் தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனாலும் இது ஒரு காரணமாக சொன்னாலும் அவர்களுடைய அடிமனதில் சந்திரனுடைய அழகில் மயங்கி இந்த யாகம் நடத்தினதுக்கப்புறம் இன்னும் பிரகாசமாயிடுறாரு. அடிமனதில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தங்காட்டிக்கு தான் அங்கே இருந்துடுறாங்க. இவர் அதை பற்றி தெரியாமல் குரு பத்தினி என்ன சொல்கிறாங்களோ சரி ஓகே நீங்கள் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சில நாட்கள் கடந்து போகும்போது சந்திரனுக்கும் தாரைக்கும் கொஞ்சம் நெருக்கமான ஒரு அமைப்பு வருது. அவங்க 2 பேரும் காதல் கொள்கிறாங்க. காதல் கொண்டு தாரை அங்கேயே தங்கிடுறாங்க. இப்படி யாகத்துக்கு போன மனைவி திரும்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தன்னுடைய சிசி பிள்ளைகளை அனுப்பிச்சுடுறாரு, இப்படி யாகத்துக்கு போனவங்க வரலையே அப்படின்னு. இவங்க ஒரு சூழ்நிலைக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அத்தனை வேதங்களும் தெரிஞ்சவர் குருவனுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அவருடைய காமம் அவரை வந்து தடுத்துறது. அதே மாதிரி குரு பத்தினிக்கும் சிஷியனுடைய, அதாவது தன்னுடைய கணவருடைய சிஷியனை வந்து அவங்க கூட நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. குருவனுடைய குருவிட்டிருந்து சிஷியர்கள் வராங்க, வந்து இப்படி குரு பத்னியை கூப்பிடுறாங்க. ஐயா இப்படி வர சொன்னாருங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு என்னமே வருது, ஆகா நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனதளவில் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. பாதிப்படைஞ்சிட்டு இருந்தாலும் திரும்பி போகிறதில்ல. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இனி எப்படி நம்ம கணவரை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க பார்க்கல. சிஷியர்கள் போய் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, அதனால் அவங்க வரமாட்டாங்க போல இருக்கு, வரல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சிஷியர்கள்லாம் குரு பகவான் பிரகஸ்பதிகிட்ட சொல்கிறாங்க.
பிரகஸ்பதி டைரெக்டாக சந்திர பகவான்கிட்டையும் கேட்குறாரு. சந்திர பகவான், ஐயா நான் ஒன்றும் பிடிச்சி வைக்கலைங்க ஐயா, நீங்கள் வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போயிருங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாரு. குருவே கூப்பிட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்க அவருடைய செய்த தவறின் காரணமாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த பஞ்சாயத்து நேராக பிரம்மாட்ட போகுது. பிரம்மா தாரையிட்ட பேசி ஒரு வழியாக தாரையை தேத்தி குரு பகவான்கிட்டே அனுப்பிச்சி விட்டுறாரு. குரு பகவான் மிக நல்ல மனுஷன். தன் மனைவியை அவர் பழையபடி எப்படி இருந்தோ அதே மாதிரி ஏற்றுக்கிறாரு. இதை பற்றி, அதாவது சந்திரனுடைய ஏற்பட்ட காதல் இது சம்மந்தமாக எதுவுமே இது பண்ணாமல் ஏற்றுக்கிறாரு. இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாரை குருவோடு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த விஷயங்களெல்லாம் தன்னுடைய மாமனாரான தட்ச பிரஜாதிபதிக்கு தெரிய வருது. அவர் கடும் கோபம் கொள்றாரு சந்திரன் மேல. தட்ச பிரஜாதிபதி சாபமும் கொடுத்துட்றாரு. நீ குருவிடம் போய் கற்றுட்டு வந்த உன்னுடைய கலைகள் 16 கலைகளும் ஒவ்வொரு நாளும் அழிந்து போகட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. தன்னுடைய மகள்களுக்கு துரோகம் செய்த சந்திரனுக்கு தட்ச பிரஜாதிபதி சாபம் கொடுத்துட்றாரு. அவர் சாபம் கொடுத்தோம்னா ஒவ்வொரு நாளும் கலைகள் அழிய ஆரம்பிக்குது. அவர் கற்று வந்த கலைகள் அழிய ஆரம்பிக்குது. அவருடைய பிரகாசமான ஒளி குறைய ஆரம்பிக்குது. அவருடைய அழகு குறைய ஆரம்பிக்குது. இந்த சாபத்துக்கு நிவர்த்திக்காக போய் இந்திரனை பார்க்குறாரு, பிரம்மாவை பார்க்குறாரு, விஷ்ணுவை பார்க்குறாரு. ஒன்றுமே நடக்கலை. யாருனாலையும் இதுக்கு உண்டான விமோச்சனம் சொல்ல முடியல. கடைசியாக போய் சிவபெருமானை பார்க்குறாரு. அவர் சிவபெருமானை பார்க்க போகும்போது அவருடைய 15 கலைகள் அழிந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கலை தான் மிச்சம் இருக்குது. அந்த கலையும் அழிஞ்சிட்டா சந்திரன் முழுசாக இறந்துருவார். அந்த நேரத்தில் போய் சிவபெருமானை பார்த்து அவர் சாப விமோச்சனம் கொடுக்குறாரு. அந்த ஒரு கலை உயிரோட இருக்கும்போது சந்திரனை எடுத்து தன்னுடைய தலையில் வச்சிட்டார், சூடிட்டார். அன்றிலிருந்து அவருக்கு அந்த ஒரு கலையோடு அவர் வாழ்கிறாரு. இந்த சாபத்துக்கு என்னால் விமோச்சனம் கொடுக்க முடியாது. ஆனால் தலையில் வச்சங்காட்டிக்கு ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கலைகள் வளரும். 16 கலைகள் அடைந்த பிறகு சாபத்தின் காரணமாக ஒவ்வொரு நாளும் கலைகள் குறையும். அதாவது வளர்ந்து தேய்ந்து இதையே வாழ்க்கையாக நீ வச்சு வாழ்வ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. இதுதான் உனக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய விமோச்சனம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாரு. அப்படி திரும்பி பிற்காலத்தில் கிரக அந்தஸ்து பெற்று சந்திரனாக வாழ்கிறாரு. இந்த ஜோதிடத்தில் வளர்ந்து வரும்போது வளர் விரையும், தேய்ந்து வரும்போது தேய் விரையும் அப்படின்னு சொல்லுவோம். வளர்பிறையில் சந்திரன் நல்லவராக, அதாவது சுபராக, தேய்விரையில் அசுபராகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி சாபம் பெற்று அசுபராகவும், சிவபெருமானின் விமோச்சனம் பெற்று சுபராகவும் இருப்பார்னு சொல்லி ஜோதிடத்தில் நம்ம எடுத்துக்குவோம். இது சந்திரனுடைய வரலாறு. தாரையும் சந்திரனும் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக
தாரை கருவுறாங்க. அந்த கருவுற்றதற்காக பிறக்கக்கூடிய பையன்தான் புதன் பகவான். இனி வரும் காலங்களில் புதன் பகவானுடைய வரலாற்றை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டினியூட்டியாக பார்க்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் உங்களுக்கு இது வீடியோ வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். நன்றி, வணக்கம்.